நம பார்வதீபதயே ஹர மகாதேவா. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அன்பார்ந்த பக்தி ஒளியினர்களுக்கு சுவாமிநாசாரிய அனந்த கோடி நமஸ்காரங்கள். வருகிற 26/1/2026 உலகத்திலேயே மனிதர்களாக வாழக்கூடியவர்களுக்கு ஒரு பெரிய மகானுடைய தினம் பீஷ்மாஷ்டமி. மகாபாரதம் தெரியாதவனே கிடையாது. மகாபாரதத்துல யார தெரியுதோ இல்லையோ பீஷ்மரை தெரியாதவரே இருக்க முடியாது. கிருஷ்ண பரமாத்மாவே அவற்று ஒரு பக்தியா இருந்தவர். அப்படி ஒரு பீஷ்மர், கங்காபுத்திரர். அன்னைக்கு என்ன அப்படின்னா, பீஷ்மரை பத்தி யாருக்கு கதை சொல்ல வேண்டாம். அவ்வளோ ஒரு பெரிய மகா ரிஷி, மகாமுனி, தபஸ்வி. அவருக்கு எல்லாம் வாழ்க்கையில வந்துட்டே இருந்தது. அவளுடைய தாயார் கங்காதேவி பருவகாலம் வந்தோன்னு பீஷ்மரை கூப்பிடுறா. பீஷ்மா, நீ ஒரு குழந்தை கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை எல்லாம் பத்துன்னு சௌக்கியமா இரு, தாம்பத்தியோட இரு, நல்லா இரு அப்படிங்கிறா. பீஷ்மாச்சாரியார் ஒத்துக்கவே இல்லை. இல்லை, எனக்கு வேண்டாம் என்று சொல்றார். இப்படி அரசபோகமாக வாழ்ந்து கொண்டு எல்லா வம்சங்களை பார்த்து வந்துட்டே இருக்க. அப்படி வரும்பொழுதோ ஒரு காலகட்டத்தில் அவருடைய தபஸ்னா ரொம்ப பலிக்க ஆரம்பிச்சிருக்கு. பீஷ்மர் அம்பு விட்டுட்டார்னா அவ்வளவுதான், எழுத்தாப்புல இருக்கும், ஒன்றும் நிற்க முடியாது. அப்படி ஒரு பெரிய விசேஷமானவர். அப்படிப்பட்டவரை கிருஷ்ண பரமாத்மா தான் கீழே தள்ளினார், அர்ஜுனன் தள்ளல. அப்படிப்பட்ட பீஷ்மாச்சாரியார் பகவான்கிட்ட கேட்டார், என் பிராணம் போகக்கூடாது அப்படின்னார். விஷ்ணு சகஸ்நாம எங்க தெரியுமா பலிதமானது? இந்த பீஷ்மர்ட்ட தான். பாண்டவர்கள்லாம் எல்லாரும் இங்க பக்கத்துல தலைமாட்டுல என்ன தெரியுமா சொல்றா? பனமாலி ஜகீஜாங்கி ஜங்கி ஜக்னி ஜகங்கதி ஸ்ரீமான் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரக்ஷது ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம சத்யல்யம் ராமநாமவராரமே. இந்த பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு விஷ்ணு சகஸ்ரநாம எவ்வளோ சொல்றோமோ கோடி பலன் சார். நீ சொல்கிறாயோ அல்லது கேட்கிறாயோ இல்லது உணர்கிறாயோ, இந்த மூணுமே நம்மள்ட்ட இருக்கு சார் சரீரத்துல. எனக்கு சொல்ல தெரியாது, காதுல கேட்டு கேளுங்கோ, ஆத்துல ஸ்பீக்கர்ல போடுங்க, டிவியில போடுங்க, விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னா அது மட்டும் ஒலிக்கும். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் பீஷ்மருடைய காதிலே ஓதப்படுகிறது. சுவாமி என்ன சொல்றார்? மகாவிஷ்ணு யதா யதா தர்மஸ்ய அப்படின்னு சொல்றாரு இல்லையா, பகவானே பிரத்யட்சம் வந்தார். பீஷ்மாச்சாரியா ரத சப்தமி வருது, பிராணம் போகணும்னு நினைக்கிறார். இந்த பூலோகத்திலேயே நம்மளை கேட்காம போகக்கூடியது ஒன்னே ஒண்ணு, உயிர் மட்டும்தான். ஆனா பீஷ்மாச்சாரியாருக்கு மட்டும் என்ன தெரியுமா, அவர் நினைச்சாதான் அவர் உயிர் போகும். அம்பு படுக்கையில படுத்துட்டு இருக்கார். சகாதேவனை கேட்கிறார், சகாதேவா இப்ப நேரம் எப்படி இருக்குன்னு கேட்கிறார். தாத்தா இப்ப தட்சிணாயனம் மைண்ட் இருக்கே, உங்க பிராணம் போனா நல்லா இருக்காதே அப்படின்றாராம். அப்ப உத்தராயணத்துக்காக காத்திருந்தார். அப்ப அவர் அம்பு படுக்கையில படுத்து எத்தனை நாள் படுத்துட்டு இருக்கார், மாதக்கணக்குல ரத்தம் சொட்டிக்கிறது பூமியில. அவர் காதில் என்ன ஓதின்னு இருக்க? விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்டுட்டே இருக்காராம். உத்தராயணம் ரத சப்தமி வந்தது, பிராணம் போகணும்னு கேட்கிறார், போகவே இல்லையே. அப்ப இந்த பாவங்களை எல்லாம் போக்கி வியாசருடைய பெரிய அறிவுரையினால பீஷ்மருக்கு மோட்சம் கிடைச்சது. பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? நம்ம எல்லாம் பீஷ்மருக்காக தர்ப்பணம் பண்ணணும். பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் பண்ணா அவ்வளோ ஒரு விசேஷம். இதெல்லாம் என்ன தெரியுமா சார்? நம்ம குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்கிற சொத்துகள். நீங்க என்னமோ பொண்ணும் பொருளும் தேடி வைக்கிறேன், அதை எவனோ ஒருத்தன் திருட பூட்டை உடச்சி எடுத்துன்னு போயிடுவான்.
இல்ல உங்க பையனே செலவு பண்ணிடுவான், உங்க பேரனே அழிச்சிருவான் உங்க கண்ணுக்கு நேர. ஆனால் இதெல்லாம் யாராலையும் அழிக்க முடியாது. நீங்கள் இந்த பண்ணக்கூடிய இந்த புண்ணிய காரியங்கள் அனைத்தும் உங்க வம்சத்திலே புத்தியை கொடுக்கும். பீஷ்மாஷ்டமி, பீஷ்மருடைய தினம் வருகிற 26/1/2026. எல்லோரும் பீஷ்மருக்காக, எம்பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவுக்காக அவரிடம் மகாவிஷ்ணுவுடைய விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொல்லுங்கள். பீஷ்மருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த மகாபாரதத்திலே பெரியவர் பீஷ்மாச்சாரியார். அந்த பீஷ்மாச்சாரியாருடைய அனுகிரகம் நமக்கும் கிடைக்கணும். அப்படி ஒரு பெரிய மகான் தன்னுடைய வாழ்க்கையை இந்த லோகத்துக்காக அர்ப்பணம் பண்ணவர். அப்படிப்பட்ட பீஷ்மருக்கு தர்ப்பணம் பண்ணக்கூடியவர்கள் பீஷ்மாஷ்டமி அன்று பீஷ்மருக்காக தர்ப்பணம் செய்து நம்ம முன்னோர்களுக்கு திருப்தி கொடுத்து எல்லாம் வல்ல பீஷ்மருடைய அனுகிரகத்தை நாம் பெறுவோம். ஓம் கோவிதா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.